ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ விஜய் அவர்கள் அரசியல் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமான சோதனைகள் வந்துட்டுருக்குது. விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த பொழுது வந்த சோதனைகளை விட இங்கே அதிகமாக வருது. ஏன்னா அவருக்கு கோபப்படுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய வீக்னஸாக இருந்தது. இங்கே அந்த மாதிரி விஜய் அந்த மாதிரி கோபப்பட்டு எதுவும் நடந்துக்கிட்டால் இது வரைக்கும் அப்படி இல்லாமல் நடக்கலை. பட் மற்ற விஷயங்கள் இல்லையா, அவருக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினச்சி வந்தாரோ அதுவே அவருக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது இல்லையா. அந்த ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ். ஸோ அந்த ஃபேன் பேஸ் அவர் எங்கே போனாலும் கூட்டம் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா அவருடைய கூட்டத்துக்கு போய் நிறைய இளைஞர்கள் ஆக்சிடெண்ட்லேயே இறந்தாங்க. அப்போ முதல்ல பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு 41 பேர் இறக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவர் நடித்த ஜனநாயகன் படம் அது ரிலீஸ் ஆகாமல் போகுது. அப்போ ஒரு பிரச்சனை வருது. ஸோ இப்படி தொடர்ந்து வருது. இது இல்லாமல் அவருடைய குடும்பத்திலேருந்தே அவருடைய மனைவி ஏதோ டைவர்ஸ் ஃபைல் பண்ணி அது மீடியாவுக்கு வருது. அதில் ஒரு நடிகையோட தொடர்பு அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள், அதாவது எலெக்ஷன் வைஸில் அவருடைய வெற்றியை குறைக்கக்கூடிய விஷயங்களாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே அவர் வந்த பிரச்சனைகளை எல்லாம் அதை அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிடுறார். அந்த கரூர் நிகழ்வை கூட யாரை அதாவது மக்களை அவருக்கு எதிராக திருப்பணும்னு நினைத்த அந்த மக்களே அவங்க சொந்தங்களை பறிக்கொடுத்தவர்களே விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அது மாறிச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அது சரி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் அவருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேற்று கூட விஜயும் த்ரிஷாவும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நடிகை அவங்க தானா, அந்த மாதிரி நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அது எப்படி ஒருத்தருக்கு தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் நமக்கு எதிராக திரும்புவாங்க, அல்லது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கற்பனைக்கே எட்டாததாக தான் இருக்கும். யூடியூப் ப்ரூட்டஸ்ன்னுவாங்க இல்லையா, அதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்டே தனக்கு எதிராக திரும்புறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் பைபிளில் கூட உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஜாம்பவான்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திடீர்னு நெருக்கடி பயங்கரமான கடனாகி, சமாளிக்க முடியாத கடனாகி, இது இல்லாமல் பிஸ்னஸில் இன்னும் நிறைய நெருக்கடிகள், தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு போய் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால அதை தாங்க முடியாமல் அவங்க வாழ்க்கையை முடிச்சிக்கிற அந்த முடிவுக்கு போயிடுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி பார்க்கலாம் இல்லையா. சினிமா ப்ரொடியூசர் ஜிவி அவர்கள் கூட இந்த மாதிரி தான் இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கொரோனா டைமில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஏதோ காஃபி டேவோ ஏதோ ஒரு ஓனர் கூட இதே மாதிரியே ஒரு இடத்துலேருந்து ஆற்றுல குதித்து இறந்தார். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்கள் பெண்கள்லாம் இறக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையினால் இறக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த மரணத்திற்கு ஒரு மூல காரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நாம் ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி வச்சிட்டோம். அதை ஒதுக்கி வைக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்காது. அது என்ன அப்படின்னா, நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அவனுக்கு அப்படிதாங்க வர கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போவுமே கிராமத்துலலாம் அது பேசுகிற பழக்கம் இருக்கும். குறிப்பாக முந்தைய ஜென்ரேஷன்லாம் அதிகமாக இதை கேட்க முடிஞ்சுது. இப்போ ஒரு குழந்தையே ரொம்ப ஆக்ரோஷமான காரியங்கள்லாம் ஈடுபடுது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனுக்கு இப்போ 7.5 நடக்குது, இன்னும் ஒரு 2 வருஷம் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் அவங்க பார்க்கறதில்ல. அப்படி பார்க்காதது இந்த மாதிரி மரணங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, விபரீதமான முடிவு எடுப்பதற்கு.
இன்னும் கேட்டிங்கன்னா டைவர்ஸுக்களுமே கூட இது காரணம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா படத்திற்கு வந்து ஒரு அரசியல்வாதினால் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. தியேட்டரில் பூந்து ஸ்க்ரீனெல்லாம் கீழ்ச்சாங்க. அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் தியேட்டருக்கு போகலை. ஸோ அந்த படம் நஷ்டமானதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த நேரம் வந்து ரஜினி அவர்கள் வந்து டிவியில் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நேரம் சரியில்லை, அதனால் ரசிகர்கள்லாம் ரொம்ப பொறுமை காக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது, ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரம் சரியில்லாத போது எல்லாமே நமக்கு எதிராக திரும்பும். அந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு எதிராக திரும்புறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்போ இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்புறதெல்லாம் முட்டாள் பையன் அப்படி இப்படின்ட்டு பகுத்தறிவு பேசுவாங்க. ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தை யார் நம்புகிறாங்க அப்படின்னா, கஷ்டப்படுறாங்க, சாதாரணமாக இருக்கிறவங்கள விட அதிகமாக கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வருமானமே வரல. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஜாதகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து, ஓகே இந்த டைம் வரைக்கும் நமக்கு டைம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன நம்பிக்கை கொடுக்குது? இது ஏன் பிரச்சனை இல்லை, இந்த டைமில் அது அப்படி தான் இருக்கும், ஆனால் இந்த டைமில் நான் வந்து நம்பிக்கை இழக்காமல் முயற்சி பண்ணுறேன் இல்லையா? அப்போ முயற்சி பண்ண என்ன ஆகுது? எதில் முயற்சி பண்ணுறாங்களோ அதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகுறாங்க. அப்போ இது முடிஞ்சு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகும்போது அதோடைய பலன் பயங்கரமாக கிடைக்கும். ஏன்னா அதிக முயற்சி பண்ணுறாங்களே, அப்போ அத்தனை முயற்சிக்கும் ஒரு டைம் பலன் கிடைக்கிது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த நம்பிக்கை எது கொடுக்கும்? இப்போ எனக்கு நேரம் சரியில்லைன்றது கொடுக்கும். ஆனால் இதை பற்றி உங்களுக்கு கற்பனையே இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் இருக்குது, நம்மளால் இதை சமாளிக்கவே முடியல அப்படின்னு விபரீதமான முடிவு எடுத்துடுவாங்க. அல்லது கணவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, மனைவி ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா டைவர்ஸு இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்துடுறோம். இல்லை உங்களுக்கு நேரம் சரியில்லை, கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்ற அந்த நிச்சய புத்தி இருந்தாலே டைவர்ஸும் நடக்காது, இந்த மாதிரி மரணங்களும் நடக்காது. குறிப்பாக மனிதர்களுக்கு அது நம்பிக்கையை தான் கொடுக்குது. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அது நம்பிக்கை இல்லாதவங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. தன்னம்பிக்கையை மீறி தன் முயற்சியை மீறி சில விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஒரு சினிமாவே சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே கரெக்டாக அமையிறதுன்னு ஒன்று இருக்குது, அது அமைஞ்சிடுச்சுன்னா நல்லா நடக்கும். இல்லாட்டினா எல்லா எஃபர்ட்டும் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னுவாங்க. ஸோ சினிமாவுக்கே அப்படின்னா வாழ்க்கையில் இது இருக்குது இல்லையா? அது கரெக்டாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா சும்மா அப்படி தொட்டாலே பொண்ணாயிடும். அப்படி இல்லை, நேரம் சரியில்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு டி ராஜேந்தர் அவர்கள் வந்து பழைய பேட்டிகள்லாம் சொல்லுவார், என்ன தான் விளக்கெண்ணெயை உடம்புல தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண் தான் ஒட்டும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அது ஒட்டுறது, அந்த புண்ணிய கணக்கு இருக்குது, அந்த ராசியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவனுடைய கை ராசி. ஸோ இதெல்லாம் இருக்குது. அது இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமாக போகும். அதுக்கும் காரணம் அவங்க முன் ஜென்மங்களில் செய்த புண்ணிய கணக்கு தான். அதனால் அதை பார்த்து நாம் பராமப்பட தேவையில்லை. ஸோ அதேமாரி இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தொடர்ந்து எதிர்மறை விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, இப்போ நேரம் சரியில்லை, ஆனால் இப்படியே இருந்துடாது, கண்டிப்பாக அது மாறும். இதை வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் பூவே உனக்காக அந்த மாதிரி படம், காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படமாக ஹிட் ஆகிட்டு வருது, லவ் மூவிஸாக ஹிட் ஆகுது. அப்போல்லாம் ஆக்ஷன் படம் அதுக்கு முன்னாடி பண்ணார். பூவே உனக்காகலேருந்து அப்படியே லவ் ஸ்டோரி அந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு ட்ரெண்டு, இது இப்படியே இருக்காது, அதுக்கப்புறம் மாறும். ஆக்ஷன் மூவிஸ் அது ஓடுற டைம் வரும், அதுலேயும் நான் ஜெயிக்கணும். அப்போ அவருக்கு அது தெரியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து அந்த அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? மேலே இருக்கிறதும் அப்படியே இருக்காது, கீழே இருக்கிறதும் அப்படியே இருக்காது. கீழே இருக்கிறது மேலே, விஜய் அவர்கள் படத்தில் வருமே, வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்ட்டு. ஸோ இது வந்து அந்த கெட்ட நேரம் நல்ல நேரன்றது இப்போ சினிமாவில் வேறு ஸ்டைலில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு பஞ்ச் டயலாகாக போயிடும். பட் இது நேரம் சரியில்லைன்றது உண்மை. ஒரு சிலருக்கு இல்லையா, திடீர்னு ஒருத்தர் கை கால் வரல, என்ன முயற்சி பண்ணிட முடியும்?
இல்லையா, ஞாபக மறதி வருது, என்ன பண்ணிட முடியும்? ஸோ நேரம் சரியில்லைன்றதை தவிர்த்து அங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் யாருக்குமே தொடர்ந்து அப்படி இருக்காது இல்லையா. நம்ம செய்த பாவக்கணக்கு ஏற்ப அது இல்லையா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் தண்டனை இருக்கும், தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது. ஒரு டைமுக்கு அப்புறம் வெளில வருவாங்க இல்லையா. அதே மாதிரி பிரச்சனையில் இருந்தும் நாம் வெளியில் வருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு தோல்வியே வராது. வெற்றி இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி கூட விஜய் அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. காரணம் என்ன, அவங்க டைட்டிலை பார்த்துட்டு அப்படியே உடனே கமெண்ட் போடுறது. அதில் நம்ம என்ன சொல்ல வரும் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது இல்லையா. அங்கே நம்ம வேறு ஒரு கருத்தை சொல்ல வந்திருப்போம். அப்போதைக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கா, அது சும்மா ஸ்லைட்டாக தொட்டுட்டு நம்ம சொல்ல வர கருத்து வேறையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் இருக்கும். ஸோ அந்த தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, கொஞ்சம் நிதானமாக மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.